எல்லா புகழும் இறைவனுக்கே. குட் லக் யூடியூப் சேனல் நாங்கள் ரஃபி. என் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம லோடு ஏற்றிட்டு இருக்கிறது எந்த ஊர் பார்த்திங்கன்னா, அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் என்ற ஊருக்கு வந்தாங்க. நம்ம ஜாயிண்ட் லோடு போட்டிருக்கோம். உடையார்பாளையத்தை சேர்ந்த மதிப்பிற்குரிய திரு காதர் பாய் அவர்கள் ஒரு 3 மாதமே நம்ம கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணி அவருடைய சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கினார். அதே போல் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறதுனால என்னால் நேரடியாக வர முடியாது. எங்கள் குடும்பத்தை சார்ந்த நண்பர்கள் மற்றும் என்னுடைய மனைவி தான் வந்துட்டு இங்கே நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான கல் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து என்கிட்ட இருக்கிற மாடல்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஹார்டான மெட்டீரியல் தான் வேணும், எனக்கு சாஃப்டான மெட்டீரியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே அவர் வந்து கொட்டேஷனில் தான் என்கிட்ட கேட்டார் அவர். ஏன்னா அவருடைய நண்பர்கள் சில பேர் சொல்லியிருக்காங்க, சாஃப்டான மெட்டீரியல் போட்டு ஃப்யூச்சரில் கம்ப்ளைண்ட் என்ன வந்திருக்கு, அதன் அடிப்படையில் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. எனக்கு ரேட்டுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் பொருள் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கணும், நான் உங்களை தான் நம்பி அனுப்புகிறேன், கொஞ்சம் பார்த்து நல்லா சிறப்பான கல்லாக கொடுங்க. எனக்கு ஃப்யூச்சரில் கம்ப்ளைண்ட் வர கல்லோ இந்த பொரிச்சலோ இல்லை எல்லோ ஃபீடிங் வர கல்லோ வேண்டாம், எனக்கு நல்லா ஹார்டான மெட்டீரியலே கொடுங்க. நான் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாலே ஃபோன் பண்ணுவேன், அவங்க அந்த டேட்டில் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் நீங்கள் எக்ஸாம்பிளாக என்ன புதுசாக இறக்கி வச்சுருக்கீங்க அதையே எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாரு. பார்த்திங்கன்னா வாரத்தில் 1 நாள் 2 நாள் கம்பல்சரி எனக்கு ஃபோன் பண்ணி அவருடைய சின்ன சின்ன டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கிட்டாரு. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியின் மெம்பர்ஸ் வரும்போது ஒரு நாளைக்கு முன்னாலே கால் பண்ணி இந்த டைமில் அவங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கிரைண்ட் மட்டும் காட்டுங்க, ஹார்டான மெட்டீரியல் மட்டும் காட்டுங்க, சாஃப்டான மெட்டீரியல் காட்டி அவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தால் பார்த்துட்டே தான் இருக்கணும். உங்கள் கம்பெனியில் பார்த்திங்கன்னா 60-70 மாடல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, ஃபோட்டோஸும் அனுப்பிச்சிருந்தீங்க, பார்த்துருந்தேன். நான் வீட்டில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு மாடல் எடுக்கலான்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி மேற்கொண்டு இங்கே வந்துட்டு புது மாடல்ஸ் எதனா வந்துருந்தால் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புவாங்க. அவங்க வரும்போது எப்படி செக் பண்ணணும், கல் எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கும், அது எந்த ஊர்லேருந்து வருது, அது ஹார்டான மெட்டீரியலாக சாஃப்டான மெட்டீரியலாக ஒரு முறை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல் மேடமாக அவங்க ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. தண்ணி ஊற்றி காட்டணும், ஒவ்வொரு கல்லும் அவங்க பிடிச்சிருக்கிற கல்லை வந்துட்டு தண்ணி ஊற்றி காட்டணும். அவங்களும் ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிட்டாங்க. தென் மெஷர்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோம். இல்லைங்க, மெஷர்மெண்ட் பண்ண தேவையில்லை, உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க, அமௌண்ட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், எவ்வளோ அமௌண்ட் சொல்லி கொட்டேஷன் போட்டு மேற்கொண்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் முடிஞ்சு ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட்டு 30 ஸ்கொயர் ஃபீட்டு முன்ன பண்ண வரும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி வந்தால் கூட அதுக்கான அமௌண்ட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நான் கூட இருந்து அளக்க தெரியாது எனக்கு, உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்களே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு எப்படி செய்வீங்களோ நீங்கள் செஞ்சு அனுப்புங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு கலரை மட்டும்தான் பார்க்கறதுக்கு அனுப்பிச்சாரு. நம்ம ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். நேரில் போய் பார்த்துட்டு ஓகே நம்மளுக்கு இந்த கலர் செட் ஆகுமா செட் ஆகாதா பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அவர் ரஃபீக் பாயை வந்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன அமௌண்ட் வருதோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதன்படி தான் நாங்கள் பார்த்துட்டு இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்கள் அளந்து அமிச்சாவே போதுமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தது ஃபிஷ் கோல்டு எடுத்தாங்க. அதே போல் படிக்கட்டுக்கு டேன் ப்ரௌன் லப்போத்ரா எடுத்தாங்க. கிச்சன் மேடைக்கு எல்இடி எடுத்தாங்க. இதுதாங்க எல்இடி. அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணது வேறையாக இருந்தது. பட் வந்துட்டு எண்ணெய் பசை இந்த தண்ணி நிற்கும் போது அந்த பொரிச்சல் வர மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வர மாதிரி வேண்டாங்க, இது எல்இடி நல்லா இருக்கும், நல்லா ஹார்டான மெட்டீரியல் சொல்லிட்டு நானே சஜஷன் கொடுத்தேன், அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னால் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது வேண்டாம் சொல்லிட்டீங்க, நான் ஏற்றுக்கிறேன், ஓகே இதுவே கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. செல்ஃப் மெஷர்மெண்ட்டாக நாங்களே மெஷர்மெண்ட் பண்ணி இந்த 4 கிரானைட்டும் ஏற்றணும். இன்னொரு கிரானைட் பேர் பார்த்தீங்கன்னாக்கா பார்டருக்காக குப்பம் வைட்டு அது ஒரு 2 கல் எடுத்துக்கிட்டாங்க. ஃபிஷ் கோல்டு 1, டேன் ப்ரௌன் லப்போத்ரா 1, பார்டருக்காக வந்துட்டு குப்பம் வைட்டு, 4வது கிச்சன் கவுண்டர் டாப்காக அவங்க எடுத்தது எல்இடின்ற கல்லுங்க. எல்லாமே வந்துட்டு அருமையான கல். சின்ன கிராக் இருந்தால் கூட அதை லெஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு இந்த இடத்துல சின்ன கிராக் இருந்தது அதை லெஸ் பண்ணி தான் அமுச்சுக்கணும்னு சொல்லிட்டு மார்க்கரில் வந்துட்டு குறி வச்சு தாங்க அமுச்சு விட்டுருந்தோம். அவங்களுக்கும் திருப்திகரமாக இருந்திருக்கும். இந்த 2 கல் எதுக்குன்னா, கூட வந்தவங்க அவங்க சொந்தக்காரங்க இந்த சப்பாத்தி தேய்க்கிற கல் வேணுங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 கல் உடஞ்சி போன கல் இருந்தால் போடுங்க துண்டு பீசுனாங்க, அதுக்காக கிஃப்டாக போட்டிருக்கோம். இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவர் பாய் வந்துட்டு எனக்கு இன்னுமே அர்ஜென்ட் இல்லைங்க, 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஜாயிண்ட் லோடில் வந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபோனில் சொல்லியிருந்தார். அவருடைய அதிர்ஷ்டம், பணம் கட்டிட்டு போன அடுத்த நாளே வந்துட்டு ஜாயிண்ட் லோடு கிடச்சிச்சிங்க. அந்த ஜாயிண்ட் லோடு தான் போட்டு ஏற்றிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டில் உள்ளது அவங்க ஊரை தாண்டி நாகப்பட்டினத்துக்கு போகுது. இது பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் இறக்கிட்டு தான் அங்கே போக போகுது. அடுத்த நாளே அவங்களுக்கு ஜாயிண்ட் லோடில் ஏற்றிட்டோம். அவர் சொன்னார் எனக்கு பணம் கொஞ்சம் சேவ் ஆகுங்க, தனிப்பட்ட முறையில் எனக்கு பொருள் வேண்டான்னு சொன்னார்.
அதுக்காக நம்ம வந்துட்டு ஜாயிண்டில் ஏற்றிருக்கோம்.